गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्ते नमः। ओम सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। சாந்தி பாடம் தெரியுமா ரச்சிதா? தெரியுமா இந்த பாடம்? பாடவே இல்லையே நீ? சரி, இன்னைக்கு தேஜோபிந்த உபனிஷத்தில் 154வது மந்திரம் பார்க்கலாம். நேற்றுக்கு வரைக்கும் இந்த சித்தம், அகங்காரம், புத்தி, மனம், சித்தத்துக்குள்ளே பல கோடி ஜென்மாக்களுடைய பதிவுகள் இருக்குது. எல்லாம் பொய் பதிவுகள். அப்புறம் அந்த சித்தம் புத்திக்கு எண்ணங்களை கொடுக்குது, புத்தி மனசுக்கு எண்ணங்களை கொடுக்குது, மனம் அகங்காரத்துக்கு எண்ணங்களை கொடுத்து செயல்படுத்துது. அப்புறம் இது பின்னாடியே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போகுது. எவ்வளோ நாள் போகுதுன்னா ஜென்ம ஜென்மாவாக போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மனம்தான், அந்தக்கரணம் சொல்லக்கூடிய மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்தான் நம்மை இறைவனோடு சேர தடுக்கிறது. மதில் சுவர், இருட்டு உலகம், பிளாக் ஹோல், ஸ்க்ரீன், ஆவரணம், இவ்வளோ இதாக இந்த மனம்தான் எல்லா வேலையும் பண்ணுது. இப்போ இந்த மனதை நாசம் பண்ணணும். மனதுக்கு சக்தி எங்கேருந்து கிடைக்கிது? வாசனாலேருந்து கிடைக்கிது. சித்தத்தில் வாசனா இருக்குது, புத்தியில் சங்கல்பம், இது சரியா அது சரியான்னு, சரியா தப்பாங்கிற சங்கல்பம் இருக்குது, உறுதிப்படுத்துறது. சங்கல்பம்னா உறுதிப்படுத்துறது. சாமிகிட்ட சங்கல்பம் பண்ணனா இந்த பிரார்த்தனையை உறுதிப்படுத்துறது, கட்டாயம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறது. அது மாதிரி இது சரி இது தப்புன்னு உறுதிப்படுத்துறது சங்கல்பம். மனம்ங்கிறது எண்ணக்குவியல்கள், அகங்காரங்கிறது செயல்படுத்தும் சக்தி. இந்த நாளுக்கும் காரணம் வாசனா தான், சித்தந்தான், பதிவுகள் தான். பதிவுகள் புத்திக்கு வர, புத்திக்கு வந்து மனசுக்கு வர, மனசுக்கு வந்து புலன்களுக்கு போக, பொறிகளுக்கு போய் அகங்காரத்துக்கு போய் செயலுக்கு வருது. இப்போ வாசனாவை இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் வாசனாசயம்னு பேர். வாசனாசயம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தத்துவ விசாரத்தினால பண்ண முடியும். தத்துவ விசாரம் தான் அதுக்கு மருந்து. எல்லாத்துக்கும் பாருங்கள், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய டிஃபால்ட்டு தவறு என்னான்னு சொல்கிறேன், அதுக்கான மருந்தும் சொல்கிறோம். அதை எப்படி சரி செய்கிறதுன்னு. இந்த வாசனைகள் கோடான கோடி ஜென்மாக்களை எறும்புலேருந்து நம்ம எத்தனை ஜென்மா எடுத்தோமோ அத்தனை பதிவுகளும் அதில் இருக்குது. அடுத்த ஜென்மா சப்போஸு நீங்கள் வந்து ஒரு கழுதையாக பிறக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், கழுதைக்கான மென்டாலிட்டி உள்ள ஒரு ஃபைல் இருக்குது, அதை தொடர்பு கொண்டு அந்த வாழ்க்கையை நடத்தும். அது புரியுதா? அப்புறம் நீங்கள் அடுத்த ஜென்மாவில் சப்போஸு புண்ணியெல்லாம் பண்ணி குருவை பிடிக்கிறீங்கன்னு வச்சுங்க, மறுபடியும் இந்த மனித நிலையாக வந்துன்னா மனித நிலையோடைய அந்த ஃபைல் ஓப்பன் ஆகி எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து ஆரம்பிக்கும். கழுதையாக பிறந்தப்போ நீங்கள் எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து ஆரம்பிக்கும். புரியுதா சொல்கிறது? ஒன்றுக்கும் ஒரு ஃபைல், எல்லா பதிவுகளும் நமக்குள்ளே இருக்குது. சயின்ஸ் அது ஆமான்னு சொல்லிடுச்சு. முன்மூளை, பின்மூளை, நடுமூளைன்னு சொல்லுதில்ல. முன்மூளை ஒண்டி தான் மனுஷன், பாக்கி நடுமூளையும் ஊர்வனை பரப்பனை நீங்கள் என்னென்னாலும் சாப்பிட்டீங்க, அது எல்லாம் அங்கே தான் இருக்குது, மேலே தான் இருக்குது. அதனால் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் அந்த பக்கம் போகாதீங்க, பாவம் ஜீவராசிகளை வதம் பண்ணாது. அப்புறம் அது பிறக்கும், நீங்கள் சாப்பிடுங்க. அப்புறம் நீங்கள் பிறப்பீங்க, அது சாப்பிடும். இல்லைன்னா சந்தேகம், நீங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க, அது வேடிக்கை பார்த்துட்டே இருக்குமா? இதெல்லாம் சொன்னால் நம்மளை கெட்டவன் சொல்கிறான். புரியுதா? இப்போது இந்த மாதிரி எல்லா ஃபைலும் அந்த வாசனாவில் இருக்கிறதுனால, சித்தத்தில் இருக்கிறதுனால, சித்தத்தில் இருக்கக்கூடிய மொத்த வாசனாவுக்கு நெருப்பு வைக்கிறது தான் தத்துவ விசாரம்.
2 பாயிண்ட் தான். வாசனாசயம், மனோநாசம். வாசனாசயம் பண்ணால், வாசனாசயம் எப்படி பண்ணுறது? 100 கோடி ஜென்மா எடுத்துருக்கீங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் நிச்சயமாக எடுத்துருப்பீங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ஏன்னா ஒன்று சொன்னால் இதையே லேட்டாக தான் செய்கிறீங்க, ஸ்லோவாக செய்கிறீங்க, மெதுவாக செய்கிறீங்க. ஆனால் அவசரம் இல்லை, மெதுவாக ஆடம்பரமாக போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுலேருந்தே தெரியுதுல இன்னும் எத்தனை ஜென்மா கோடி எடுத்திருப்பீங்கன்னு. அந்த கோடி ஜென்மாவுக்கான பதிவுகள்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் 10ஆக மாற்றுதுன்னு வச்சுங்க. ஒரே ஒரு 10 பாயிண்ட்டாக மாற்றுது. எல்லாமே பொய்யுங்கிறத ப்ரூவ் பண்ணுறது தான் தத்துவ விசாரம். ஒரு 10 தான் அதில் உண்மை இருக்கும், பாக்கி எல்லாமே என்னது? எல்லாமே பொய்யாக தான் இருக்கும். எல்லா பொய்யும் நீக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே நெருப்பாக வைக்கிறது. எல்லாத்தையும் நீ ப்ரூவ் பண்ண வேணாம். ஒரு 10 பாயிண்ட் எடுத்துக்கிட்டு, ஒரு மாடல் சாம்பிள் மாதிரி 10 பாயிண்ட் எடுத்துக்கிட்டு 10க்கு நெருப்பு வைக்கிறது தான் தத்துவ விசாரம். இது பொய், இது பொய், இது பொய்ன்னு நிரூபணம் பண்ணுறது. நிரூபணம் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன வருது? வெளிச்சம் வருது. இந்த இடத்துல என்ன வருது? இருட்டு போய் வெளிச்சம் வருது. இருட்டு போய் வெளிச்சம். இப்போ மனசு எப்படி இருக்குது? இருட்டாக இருக்குது. மனம் விஸ்வரூபத்தில் இருக்குது. மனம்தான் என்ஜினாக இருக்குது. எது என்ஜினாக இருக்கணும்? புத்தி என்ஜினாக இருக்கணும். ஆனால் இங்கே மனம்தான் எல்லாருக்கும், மனுஷனுக்கு என்ஜினாக இருக்குது. இப்போ இந்த 10 சாம்பிளை எடுத்து இது அத்தனையும் பொய் அப்படின்னு ப்ரூவ் பண்ணால் அந்த எண்ணங்கள்லாம் என்ன ஆகுது? பொய் நிற்காது. உங்களுக்கு அது பொய்ன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் யாருன்னே உங்களுக்கு தெரியல. முதல்ல நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அறிவு நிலையில் அதுவும் தெரியல. இப்போ நீ மிருகமா, சத்துவகுணமா, ரஜோகுணமா, தமோகுணமா அதுவும் தெரியல. எத்தனை உடம்பு நமக்குள்ளே இருக்குது அதுவும் தெரியல. எத்தனை தத்துவங்கள் நமக்குள்ளே அதுவும் தெரியல. இதுவும் தெரியல, எதுவும் தெரியல. எய்த்த வீட்டுக்காரன் என்ன பண்ணுறான், பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணான், கல்யாண மண்டபத்தில் என்ன பண்ணுறான், அதை பார்த்து அப்படியே செயல்படுறோம். அப்புறம் செத்து போகிறோம். அது எல்லாத்தையும் என்ன பண்ணோம்? இந்த தத்துவ விசாரம் 10 ஸ்டெப்பில் 10 படிக்கட்டில் மொத்த வாசனாவையும் பொய்யுன்னு ப்ரூவ் பண்ணிடும். இப்போ என்ன, நீங்கள் உங்கள் பதிவுகள் என்ன இருக்கும்? உங்கள்கிட்ட பதிவுகள் என்ன இருக்கும்? இது வரைக்கும் நீங்கள் எதுக்கு 50 வருஷம் வரைக்கும் என்ன பண்ணீங்க? அப்போது பதிவுகள் இறை சிந்தனை இருந்துச்சுன்னா, மோட்சத்தை பற்றிய ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னா 50 வருஷம் வரைக்கும் நீங்கள் இங்கே வரலையே. ஏன்? கொஞ்சம் யோசனை பண்ணிங்க. நீங்களாம் லாஜிக் எளிமூலை வச்சுருக்கவங்க, கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். 50 வருஷம் இல்லை, ரிட்டையர்ட் ஆனால் கூட இந்த புத்தி வரமாட்டேங்குது. சத்துவகுணத்துக்கு வரணும், வரவே முடியலையே. பூஜையிலே இன்ட்ரெஸ்ட் வரல. அப்புறம் எங்கே வேத விசாரம், அப்புறம் எங்கே தியானம்? 60, 80, 100 சொல்கிறது புரியுதா? இதுக்குள்ளே மேலையெல்லாம் நிறைய அமிர்தம் இருக்கே. மேலே மேலே போக போக அமிர்தங்க அரிய அமிர்தம் பொக்கிஷம் மேலே இருக்கே. எங்கே இருக்கோம்? கீழேயே இருக்கோம். தொட்டுக்க தொடச்சிக்கன்னு வாழ்க்கை நடத்திக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். நாய்க்கு நிற்க நேரம் இல்லை. ஏன்னா நம்ம மேலேயே பார்க்குறதில்ல, உயர்ந்தே பார்க்குறதில்ல, நிமிர்ந்தே பார்க்குறதில்ல, கீழேயே பார்த்துட்டு இருக்கோம். இப்படி என்ன அர்த்தம்? பண்ணி சூரியனை பார்க்காது. குரு இருந்தான்னா, சாமி இருந்தான்னா, உற்சவம் நடந்தான்னா, பிரம்மோற்சவம் நடந்தா என்ன, வேத விசாரம் நடந்தான்னா, வேத கிளாஸ்னால் என்ன, பூஜையாவது மண்ணாங்கட்டியாவது. எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் போகிறேன். சீரியலில் இன்றைக்கி அது நடக்குது, இது நடக்குது. என்ன சொல்கிறேன்? யார் யாரோட போனால் இதான் எவ்வளோ முக்கியமான செய்தி நாட்டுக்கு. அது ஒரு கேவலத்துலேயும் கேவலம். இதெல்லாம் கேவலமாக இருக்கிறதுனால அதை போய் பார்க்குது, அதுவும் பார்க்குது, இதுவும் பார்க்குது. எல்லாம் டெவலப் ஆகி இப்படியே போயின்ட்டுருக்கு லைஃப். அப்போ எல்லாத்தையும் தத்துவ விசாரம் என்ன பண்ணோம்? ப்ரூவ் பண்ணும். 10 சாம்பிள் எடுக்கும். நீயே சொல்லு, இதுலேருந்து ஒன்று எடு, இதை நான் பொய்யன்னு ப்ரூவ் பண்ணுறேன்னு தத்துவ விசாரம் என்ன பண்ணுது? ஆதாரமாக ஆத்தென்டிக்காக ஸ்ட்ராங்காக அதை ப்ரூவ் பண்ணி. இப்போ நீங்கள் அனுபவம் வேறு, அனுபூதி வேறுன்னு தெரிஞ்சிச்சுல்ல. அனுபவங்கிறது உணர்ச்சி, அனுபூதிங்கிறது உணர்வு. ஒன்று மனம் என்ஜாய் பண்ணுது, ஒன்று அறிவு என்ஜாய் பண்ணுது. சத்தியம்தான் உணர்வு. அனுபவம் மித்தியா, சத்தியம் மாதிரி இருக்கிற மித்தியா. இது புரியுதா?
அப்போது நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுருக்க சித்தத்தை எல்லாத்தையும், சித்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொய்களையும் நீங்கள் எரிக்கணும். எல்லாம் பொய்யின்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா, அறிஞ்சிச்சிங்கன்னா, உணர்ந்தீங்கன்னா, பிறவி எல்லாம் போயிடும். எண்ணங்கள் இருந்தால் தானே பிறவியே, எண்ணங்கள் இருந்தால் தானே செயல். இப்போ இங்கேருந்து வர எண்ணங்கள் இங்கேயே நீங்கள் நெருப்பு வச்சிடுறீங்க, இதெல்லாம் பொய்யே அப்படின்னு இங்கேயே தெரிஞ்சு போச்சு. குருவோட பேசுகிறீங்க, தத்துவ விசாரம் பண்ணுறீங்க, பண்ண ஒருபாடு இதெல்லாம் பொய். கடவுளை இவ்வளோ நாள் நான் இது பின்னாடியே போயிருக்கேனே, 25 கிலோ தங்கம் தான் முக்கியம்னு நினச்சேனே இவ்வளோ வருஷமாக, இது தப்பு அப்படின்னு ஒரு அறிவு வந்தால் மறுபடி தங்கத்து மேலே ஆசை வருமா? அறிவு இருந்தால் வராது, அறிவு இல்லைன்னா வரும். அது அப்புறம். ஏன்னா அறிவு ஸ்ட்ராங்காக இல்லை, அறிவு வீக்காக இருக்குது. சில பேருக்கு அறிவே இல்லை, அதுக்காக பஞ்சமா பாதகம் கொலை வரைக்கும் போகிறான். அறிவு இருந்துச்சுன்னா இதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது பின்னாடி போகலாமா போகக்கூடாதுங்கிறது வந்துருமா? அப்போ பிறவிகள் இந்த மனசுக்கு தான் காரணமாக இருக்குது. பிறவிக்கு காரணம் மனசு தான். இறைவனை மறைக்கிறதும் மனசு தான். எல்லா அல்லோலகல்ல தொல்லை துயரங்களுக்கு காரணமும் மனசு தான், நரகமும் மனசு தான். அப்போ இங்கேருந்து வாசனாலேருந்து புத்திக்கு வந்துச்சுல, வாசனாவிலே பாதி எரிஞ்சு போச்சு. 98% எரிஞ்சு போச்சு. ஒரு 2, 3, 5% அப்படியே மெதுவாக வருது. எங்கே வருது? புத்திக்கு வருது. புத்தி பாதி சொல்லுது இதெல்லாம் போய் போ இதெல்லாம் செயல்படுத்த முடியாதுன்னு சொல்லுது. அதுமாரி 1, 2 மனசுக்கு வருது. இப்போ மனசு இவ்வளோ நாளாக என்ன வந்துச்சு? ஒரே குப்பை குவியலாக இருந்துச்சு. உங்கள் எண்ணங்கள் ஃபுல்லாக இருக்கிறது தான் மனசு. 6000 எண்ணங்கள் ஒரு நாளைக்கு சயின்ஸு கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். ஒரு நாளைக்கு இந்த மனசுக்குள்ளே 6000 எண்ணங்களை கொடுக்குது. அப்போ எத்தனை கோடி ஜென்மா நம்மள்கிட்ட இருக்குது பாருங்கள் ஸ்ட்ராங்காக. தொடர்ந்து சிந்திக்கிறோமா இல்லை? ஏதோ ரோட்டில் நின்று பாருங்கள், ஒவ்வொருத்தன் மோரக்கட்டையும் பாருங்கள். அதாவது என்ன பண்ணோம்? எதையோ இழந்தது மாதிரியும், எதையோ பிடிக்க போகிற மாதிரியும், எதையோ தேடுற மாதிரியும், எதையோ வாங்கிட்டு வர மாதிரியும் அப்படி தானே இருக்குது எல்லோரும் மோரக்கட்டையும். ஒரு சாந்தமாக சௌக்கியமான முகம் யாரையாவது பாருங்கள், ஒன்று பார்க்க சொல்லணும். ஒன்று ஒரு இன்னசென்ட்டான முகம், ஒரு அப்பாவியான முகம், ஒரு குழந்தைத்தனமான முகத்தை பார்க்க முடியுமா? ரோட்டில் நின்று பாருங்கள். குழந்தையே பெரியவங்க மாதிரி இருக்கு. நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. இருக்குது மொரக்கட்டையும் அப்படி இருக்குது. ஹைட்டு வெயிட்லாம் பார்த்தா இது பெரியவங்களா சின்னவங்களானே தெரியல. கண்ணில் பாட்டா இதெல்லாம் பேசி தானே தொலைக்கணும். புரியுதா இல்லையா? அப்போது வாசனாலேருந்து வாசனாலே 95% எரிச்சாச்சு, பொய்ன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஏன்னா உங்ககிட்ட நல்ல எண்ணமே இல்லை. நல்ல எண்ணம் இருந்தால் தான் நீ கோயிலுக்கு போவிய, தானம் தர்மம் பண்ணுவிய, வேதம் ஒன்றை பிடிச்சிக்குமே, குரு வந்து பிடிச்சிக்குவாங்களே. அப்போ இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் புண்ணியம் இருக்குது. அதான் இந்த வயசுலேயே வந்து உட்கார வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு சும்மா கிடைக்காது. யாருக்கு எதுவும் கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது. இது விலைமதிப்பில்லாத கருத்துக்கள் நம்ம டெய்லி விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் மெய்ப்பொருளோட மெய் அறிவு இருந்தால், நல்ல சூட்சமான அறிவு இருந்தால் இது புரியும். இப்போ நம்ம எந்த சித்த பூமியில் எங்கே இருக்கோம்? மூடனாக இருக்கமா, க்ஷித்தமாக இருக்குமா, விக்ஷிப்தமாக இருக்கமா, ஏகாகரமாக இருக்கமா, நிருத்தமாக இருக்கமா? இந்த வார்த்தை மறக்காதீங்க. 5 வார்த்தையும் எதுக்கு? சித்தத்தை இல்லாமல் பண்ணுறது. சித்தம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம், மனம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள நுழையிறோம்ல. இந்த எண்ணங்களோட இதுதான் நுழையுது. அப்போ வாசனை சயம் பண்ணால் மனம் நாசமாகிடும். மனம் வெறும் கண்டெய்னராக இருக்கும், ஒன்றும் செயல்படாது. இது புரிஞ்சிச்சா? அதை யார் பண்ணுறா? தத்துவ விசாரம் பண்ணுது. தத்துவ விசாரத்தில் என்ன இருக்கு? பொய்யெல்லாம் பொய்ன்னு எடுத்து சொல்லுது, வேறு ஒன்றும் இல்லை. குரு என்ன பண்ணுறாங்க? இது இருட்டுப்பா அப்படின்னு இருட்டை நிற்கிறாங்க. வெளிச்சம் வந்துடும். வெளிச்சத்தை அவர் கொண்டு வரல, ஏற்கனவே உங்ககிட்ட இருக்குது. வெளிச்சமாக தான் நீங்கள் இருக்கீங்க. உங்களை எது படர்ந்துருக்கு? பாசி படர்ந்துருக்கு, இருட்டு படர்ந்துருக்கு. அவர் அந்த இருட்டை நீக்குனா வெளிச்சம். அதான் என்லைட்டன்மெண்ட். இந்த இடத்துல 2 நிகழ்ச்சி நடக்குது. ஒன்று வெளிச்சம் வருது, இன்னொன்று இருட்டு போகுது. 2 பாயிண்ட். இருட்டு போகிறது ஒரு சிறப்பு, வெளிச்சம் வெளிப்படுறது ஒரு சிறப்பு. அதை தான் அப்போ என்ன ஆகும்?
இது ஒரு சூக்ஷ்மமான கருத்து. இதை சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா என்னான்னு பாருங்கள். குரு வந்து விசாரம் பண்ணி அந்த இருட்டை போக்குறாரு. இருட்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஸ்வரூபம் வெளிச்சம். வெளிச்சத்தில் என்ன தெரியும்? இருட்டில் ஒன்றும் தெரியல. இப்போ 1 மணி நேரம், அடுத்த 1 மணி நேரம் என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா? இந்த வாரம் என்ன நடக்குன்னு தெரியுமா? இந்த மாதம் என்ன நடக்குன்னு தெரியுமா? தெரியாது. நீங்கள் உள்ளே வெளிச்சம் இருந்தால் 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்னு தெரியும். தொலைநோக்கு பார்வைங்கிறது எண்டு வரைக்கும் தெரியும். உங்கள் வாழ்க்கையினுடைய முடிவு வரைக்கும் தெரியும். இன்னும் கணிச்சா உங்கள் மரணம் எத்தனை மணிக்கு, எந்த ஊரில், எந்த லொக்கேஷனில் எல்லாத்தையும் சொல்லலாம். அதே மாதிரி அடுத்த பிறவியும் சொல்லலாம். பிறவி இருக்கா இல்லையான்னு சொல்லலாம். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்போ சித்தத்துக்குள்ளே வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா, வெளிச்சத்தை கொண்டு வராங்களா? தயாரித்தாங்களா? இருட்டை போக்குறாங்க. எப்படி இருட்டை போக்குறாங்க? பொய்யெல்லாம் நீக்கிறாங்க. பொய்யை எப்படி நீக்கிறாங்க? விசாரம் பண்ணுறாங்க. இது பொய்ன்னு எடுத்து கரெக்டாக உணர்த்துறாங்க. பொய்ன்னு எனக்கு தெரியும், ஆனால் அது எனக்கு பிடிச்சிருக்கு. அதான் மோகம்னு பேர். அப்போ என்ன அர்த்தம்? புத்தி வீக்காக இருக்குது, இல்லை வேலை செய்யலை, இல்லை. ஒரு பாயிண்ட்டு. இப்போ 2 விஷயம் இங்கே வந்திருக்கு. இருட்டு போயிருக்கு, வெளிச்சம் வந்துருச்சு. அப்போ அங்கே என்ன இருக்கு? வெளிச்சம் வந்ததுனால எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். எல்லாம் புலப்படும். அந்த தெரியுதுன்னு சொல்கிறீங்க பாருங்கள், அது பேர் தர்சனம்னு பேர். 2 விஷயம் நடக்குதா? என்லைட்மெண்ட் நடக்குது, தரிசனம் நடக்குது. தரிசனம் யாருடைய தரிசனம்? இறைவனுடைய தரிசனம். இறைவன் யார்? நீ தான். என்ன பார்க்குறாங்க? உன்னுடைய நல்ல ரூபத்தை பார்க்குறேங்கிற அறிவு யார்? அதுதான் சைத்தன்யம், அதுதான் உணர்வு. யாரை பார்க்குது? பரம்பொருளை பார்க்குது. பரம்பொருள் யார்? உன்னுடைய சரிபாதி, உன்னுடைய அதான் ரியலைசேஷன்னு பேர். இதுதான் ரியலைசேஷன்னு பேர். ஸோ ரியலைசேஷன், என்லைட்மெண்ட்டு, தரிசனம் 3 ஆச்சா? இப்போது தரிசனம் பண்ணிட்டா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? தரிசனம் பரம்பொருளை பார்க்குறீங்க. உங்களுடைய நல்ல உணர்வு ஆப்போசிட்டில் நிற்குது. நீங்கள் தான் அது. தரிசனம் பண்ணியாச்சு. அப்போ என்ன பண்ணணும் அடுத்தது? இது பேர் சாட்சாத்காரம் சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க, தரிசனம்னு சொல்லுவாங்க. வெளிச்சத்தை கொண்டு வந்தாங்களே, அதை இருட்ட போகினாங்களே, அது என்லைட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆச்சா? அடுத்தது என்ன இருக்குது? பொருள் தெரியுது. ஆனால் தெரியும் அந்த லெவலில் இருக்கீங்க. அந்த பொருளை தொடலை, அதோட சேரலை, அதோட 2 கரையலை, லயமாகிற ஒரு நிலை இருக்குது. அது நிருத்தத்தில் நடக்கும். இந்த 3ம் ஏகாகிரத்தில் நடக்குது. இப்போ ஏகாகிரம் எவ்வளோ முக்கியம்னு தெரியுதா? ஏகாகிரம்னா என்ன? ஒன்றில் நிற்கிறது. தியானத்துக்கு போகணுங்கிறது. இப்போ பக்தி யோகம் பண்ணுறோம், பக்தி யோகம் தான் பெருசு நினச்சிட்டு என்ன பண்ணான்? நான் நிறைய கோயிலுக்கு போயிருக்கேன், நான் தானம் பண்ணியிருக்கேன், தர்மம் பண்ணியிருக்கேன், அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், இவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஆனாலும் எனக்கு மோட்சம் நிச்சயம்னு நினச்சிட்டு இருக்கான் நிறைய பேர். கிடையாது. இதெல்லாம் என்னத்துக்கு? இதெல்லாம் குரு வரத்துக்கு, ஞானம் பெறுவதற்கான பூர்வாங்கம். ஞானம் இல்லாமல் ஃப்ரீடம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. எல்லாருக்கும் சொல்லுங்கள், எடுத்து சொல்லுங்கள். ஆனால் சொன்னால் அவனுக்கு புரியாது, உங்களை திட்டுவான். நான் பக்தி யோகத்தில் பெரிய மகானுபாவன்னு நினச்சிட்டு இருக்கேன், பெரிய லாடு லபக்தாஸாக நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் நீ என்ன எப்படி சொல்கிற? 33% தானான நேச்சுரலில் வேதம் சொல்லுது. இப்போ புரியுதா? உள்ளே இருட்டு இருக்குது. பக்தினால் இருட்டு போயிடுதா? ஞானத்தினால தான் இருட்டு போகும். அதாவது கண்ணால் தான் பார்க்க முடியும், காதால் தான் கேட்க முடியும், வாயால் தான் பேச முடியும். அதே மாதிரி ஞானம் பெறணும்னா அதுக்கு அறிவு தான், சிரவணம் தான் அதுக்கு கருவி. இது புரியுதா? இது புரிஞ்சாலே பாதி மோட்சம் வந்துடும். இது புரியுதா? இப்போது சித்தத்தில் இருக்கக்கூடிய வாசனைகளுக்கு நெருப்பு வைக்கிறது, உண்மையை நிரூபிக்கிறது. அந்த கோடான கோடி ஜென்மாவுக்கு ஒரே ஜென்மாவில் 12 ஆண்டுகளில் நல்ல குரு கிடச்சிட்டாங்கன்னா, சத்குரு கிடச்சிட்டாங்கன்னா, அவங்களுடைய நோக்கமும் எண்ணமும் இயக்கமும் செயலும் இந்த ஜீவர்களுக்கு முக்தி கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடு செயல்படுறவங்க அவங்களுக்கு கிடச்சிட்டாங்கன்னா அவங்க பேர் சத்குருன்னு பேர். சத்தை விசாரம் பண்ண போகிறாங்க. சத்தை இப்போ தரிசனம் பண்ணிட்டீங்க. உங்களுடைய நல்ல உணர்வுகள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அப்படியே உங்களுடைய பார்வை
உங்களுடைய பேச்சு, செயல், உங்களுடைய எல்லை, உங்களுடைய பிரகாசம், உங்களுடைய வல்லமை எல்லாம் பல மடங்கு பெருகும். ஏன்னா எல்லாம் தெரியுதில்ல. இப்போ தெரியாமல் இருக்கிறதுனால பயந்துகிட்டே இருக்கான். தெரியாமல் கையெழுத்து போட்டேங்க அப்படி தானே சொல்கிறான். தெரிஞ்சு தான் போட்டேன் சொல்லுங்க பார்க்கலாம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கா இல்லையா? தெரியாமல் பண்ணிட்டேன். நீ எல்லாம் தெரியாமல் பண்ணணும் தான் உன்னை இருட்டில் வச்சுருக்காது. நீ திரும்ப பிறக்கணும், திரும்ப உன்னை வச்சு செய்யணும், உன்னை வேலை வாங்கணுமே. நீ குற்றவாளி நீ தெரிஞ்சாதான் உன்னை என் இஷ்டத்துக்கு என்ன பண்ண வைக்கலாம், வேலை வாங்கலாம். நீ நிரபராதின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ கிளம்பிடுவ. நீ நிரபராதி இல்லை, குற்றவாளின்னு நீனே இருட்டில் என்ன பண்ணுற, குழம்பிக்கிட்டு இருக்க. இது புரியுதா? இப்போ இந்த சித்தத்துக்கு நெருப்பு சத்தியம். ஐயா நீ வச்சுருக்க பதிவுகள்லாம் என்னது? எல்லா பதிவுகளும் போய் நீ என்ன வச்சுருப்ப? இந்த ட்ரெஸ்ஸு வாங்கணும், இந்த நகை வாங்கணும், அடுத்த ஜென்மாவில் இன்னும் கொஞ்சம் அழகாக பிறக்கணும், இன்னும் கொஞ்சம் கலராக பிறக்கணும், இன்னும் கொஞ்சம் மாடி வீட்டில் வேலை செய்யணும், என்ன கட்டணும். இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு என்ன அல்ப புத்தி இதானே இருக்க போகுது. 7 வயசுலேயே சத்விச்சாரத்தில் இறங்கி இன்னும் நினச்சிக்க போகிறீங்க? கிடையாது. லௌகிக சம்சாரி அப்படி தான் இருப்போம். அது தப்பும் கிடையாது. இது புரியுதில்ல? இப்போ நம்ம சித்தத்துக்குள்ளே என்ன இருக்குது? வெறும் குப்பைகள் இருக்குது. அதுதான் மனசுக்கு வருது. அதனால் அது என்ன பண்ண போகுது? செயலுக்கு வராமல் போயிடும். அப்போ ஜென்மா வருமா? இது ஒரு பாயிண்ட்டு. இது ஏகாகிரம் வரைக்கும் சொல்கிறேன். ஆச்சா? இப்போ நீங்கள் நிருத்தம் போகிறீங்க. இங்கே தரிசனம் ஆச்சா? ஏகாகிரத்தில் தரிசனம் ஆகிடுச்சு. இல்லை என்லைட்மெண்ட், வெளிச்சம் வந்துடுச்சு, இருட்டு போயிடுச்சு. இப்போ அங்கே கொஞ்சம் விசாரம் கொஞ்சம் இருக்குது. என் கருத்துக்கள், விருத்திகள் என்னென்ன எண்ணங்கள் கொஞ்சம் இருக்குது. 1, 2, 3% இருக்குது. அதுதான் சவிகல்பன்னு சொல்கிறது. அதுவும் தாண்டுறீங்க. நிருத்தங்கிறது என்னன்னா சமாதி. அங்கே இப்போ இந்த ஏகாகிரத்தில் சப்ஜெக்ட் இருக்காது, தியானமும் இருக்காது. தியானம் 2 இருக்காது. ஆப்ஜெக்ட்னு சொல்லக்கூடிய சத்து மட்டும்தான் இருக்கும். புரியுதா? இது ஏகாகிரம் வரைக்கும். ஆனால் ஏகாகிரம் இந்த வார்த்தை எப்போ கொடுத்தான்? என்னை தொட்ட வார்த்தைன்னு. எனக்கெல்லாம் இந்த வார்த்தை முதல்ல நான் கேட்டேன் இல்லையா, ஒரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல்ல ஏகாகிரம்னு கேட்டேன் பார்த்தீங்களா? அப்போவே இதனுடைய அர்த்தம் பூரணமாக புரிஞ்சிச்சு. ஏகாகிரம் முக்கியம். ஒன்றில் நின்று ஜெயிக்கிறது தான் உலக புகழ் பெற முடியும், ஒரு லெஜெண்டரி வாழ்க்கை வாழ முடியும், ஒரு எக்ஸ்பர்ட் ஆக முடியும். அது எல்லாத்தையும் கொடுக்கும். புரியுதா இல்லையா? அது உணர்ந்தோம். அதனால தான் உங்களுக்கு ஆரம்பத்திலே அது ரொம்ப வேகமாக கொடுத்தோம். அது எப்படி வைதிகத்துக்கு வா, வேதாந்தத்துக்கு வா, வெஜிடேரியனாக மாறிக்கோன்னு சொன்னோமோ அந்த தருணத்திலேயே, அந்த சீரியல்லையே அதை சொல்லியிருப்போம். ஏகாகிரம். புரியுதா? இப்போ ஏகாகிரத்துலேருந்து நிருத்தம் போகிறேன். அங்கே என்னன்னா இந்த தத்துவ விசாரத்தினால் வந்த வெளிச்சம், இருட்டு போயாச்சு, வெளிச்சம் வந்தாச்சு, என்லைட்மெண்ட்டு ஆயிடுச்சு. அடுத்தது தரிசனமாகுது. யாரை தரிசிக்கிற? ஒன்று தான் தரிசிக்கிற. எப்படி தரிசிக்கிற? பெரிய சத்தாக தரிசிக்கிற, கருணையாக தரிசிக்கிற, அன்பாக தரிசிக்கிற. அப்போ நீ அதுக்குள்ளே போகணும்னு நினைப்ப, அதை தொடணும்னு நினைப்ப, அதோட சேரணும்னு நினைப்ப, அதுவாகிடும் நம்ம நினைப்ப. அது வரைக்கும் நீ சைத்தன்யம், சித்து. இப்போ சத்தோட இந்த ஏகாகிரத்தில் தொடர்ந்து கண்டினியூ ஆக இந்த ஏகாகிரமானது நிருத்தத்தில் கொண்டு போய் விடும். அப்போ தான் சிவயோகம் சிவபோகம் நடக்கிறது. சிவயோகம் சிவபோகம் சிவபோகத்தில் தான் ஆனந்த ஸ்வரூபத்துக்குள்ளே நுழையிறோம். அது வரைக்கும் கர்ப்பகிரகத்தில் நுழைஞ்சாச்சு. வெளிச்சத்தை பார்த்தாச்சு, பரம்பொருளை பார்த்தாச்சு. பரம்பொருள் சத்து தான் அது நம்மளுடைய சரிபாதி ஆப்போசிட்டில் இருக்குங்கிறது தெரியுது. இப்போ சித்தம் சத்தம் ஒன்றா சேரப்போது அந்த நிலையை நிருத்தம் சொல்லக்கூடிய அந்த நுழைவில், அதுக்குள்ளே அந்த சத்துக்குள்ளே நாம் நுழையும் போது அந்த பிரம்மாமிர்தம் மழையாக பொழியும். பிரம்மா அமிர்ததாரா எழுதிங்க, இந்த வார்த்தை எழுதி, முக்கியமான வார்த்தை, கடைசி வார்த்தை. ஒரு சாதகனுடைய பலன் பிரம்ம அமிர்ததாரா, இல்லைன்னா தர்ம அமிர்ததாரா.
தர்மம்னாலும் என்னதான்? ஞானம்தான். ஞானாமிர்தம், பிரம்மாமிர்தம், யோகாமிர்தம் எல்லாம் ஒன்று தான். ஞானாமிர்தம், யோகாமிர்தம், பிரம்மாமிர்தம். அந்த நிலையை தான் பிரம்மஸ்வரூபம்னு சொல்கிறோம். அந்த நிலையில் தான் பிரம்மாமிர்ததாரா வருஷத்தி மழையாக பொழிக்கிறது. அது ஒரே ஒரு முறை அனுபவிச்சுட்டான்னு வச்சுங்க, ஒரே ஒரு முறை தொட்டுட்டான்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அவன் இருக்கும் காலம் வரை, இறக்கும் காலம் வரை ஆனந்த நிலை தான் அவன். அவனோட எல்லோரும் சுற்றி சுற்றி வந்து மொய்ப்பாங்க. ஏன்? வைப்ரேஷன் எல்லாம் என்னவாக இருக்கும்? ஆனந்த வைப்ரேஷனாக இருக்கும். யார் ஆனந்த வைப்ரேஷனை கொடுப்பா? யாரால் கொடுக்க முடியும்? அதனால தான் இப்போ ஒரு பாம்பும் ஒரு பருந்தும் என்னது? எனிமி இல்லையா? ஒரு பாம்பும் ஒரு பருந்தும் எனிமி. ஆனால் பரம்பொருளோடு இருக்கும்போது ஆதிசேஷனுங்கிற பாம்பும் கருடன் சொல்லக்கூடிய ரெண்டும் ஆழ்வாராக மாறிடுறாங்க. ஆகிறாங்களா இல்லையா? ஆழ்வாராக ஆகிறாங்களோ இல்லை அடியாராக மாறுறாங்களோ எல்லாம் ஒன்று தான். இது புரியுதா? எப்படி அது எந்த பிரபாவம் வேலை செய்யுது? இந்த பகைமை பிரபாவம் வேலை செய்யலை, அந்த சத்து பிரபாவம் வேலை செய்யுது. ஏன்? சத்து சூரிய கோடி சமப்பிரபம். இது புரியுதாப்பா? புரியுதா? மிக மிக சூக்ஷ்மம், மிக மிக ரகசியம். இது தேடி தான் எல்லாரும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப எளிமையாக பலமுறை சொல்லியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஏன்னா நான் அடியேன் எதை வலியுறுத்தி சொல்கிறேனோ இது எதுக்காகனா நீங்கள் ஏகாகிரத்துக்கு போகணுங்கிற ஒரு நோக்கத்தில் பேசுகிறேன் இந்த வார்த்தையை. ஆக்சுவலாக 12 ஆண்டுகளில் 9, 10, 11, 12 9வது வருஷத்தில் தான் இந்த பேச்செல்லாம் கொண்டு வருவாங்க. சமாதி பேச்செல்லாம் ஆசிரமத்தில் சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி சொன்னாலும் புரியாது. ஆனால் எளிமையான முறை அதை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சந்தர்ப்பம் வருது இந்த மந்திரத்தில். அதனால் இதை எடுத்து ஓப்பன் பண்ணுறேன். புரியுதா? அப்போ என்ன அர்த்தம்? தத்துவ விசாரம், தியானம். இந்த தத்துவ விசாரத்துக்கு அப்புறம் ஒரு தியானம் இருக்குது. அதாவது நீங்கள் தத்துவ விசாரத்தினால என்ன பண்ணீங்க? இருட்டை போக்குனீங்க, வெளிச்சம் வந்துச்சு, தரிசனம் ஆச்சு, 3 காரியம் நடந்துச்சு. அது விசாரம் பண்ணுது. இப்போ தரிசனம் பண்ண பிற்பாடு சேரணும்ல, அவர் கொஞ்சம் தூரத்தில் இருக்கார். உங்கள் தலையில் இருந்தால் கூட சேர முடியல. ஒரு ஜான் தானே இங்கேருந்து பூர்வமத்திக்கும் சகசிரம் ஒரு ஜான் தானே. அந்த கேப் இருக்குல்ல, அந்த டைம் இருக்குல்ல, அந்த டைமும் ஸ்பேஸையும் இல்லாமல் பண்ணுறது தான் தியானம். அப்போ தியானம் ஒரு வாகனம். தியானம் அவசியம், ஏகாகிரம் அவசியம், ஏகாந்தம் அவசியம். இல்லைன்னா நீ என்னவா இருப்ப? நான் பார்த்துட்டேன், தரிசனம் பண்ணிட்டேன், வெளிச்சமாக இருக்கு, ஜீவன்முக்தன் ஆகிட்டேன், எல்லாம் ரைட்டு, அனுபூதி இருக்காது. இப்போ திருக்கோசியர் தன்னுடைய தப வலிமையினால் எல்லா சாஸ்திரமே படித்து ஒரு பெரிய லெஜெண்டரி வாழ்க்கை வாழ்கிறாரு. எல்லா சரௌண்டிங்கில் எல்லா வைணவர்களுக்கும் திருக்கோசின்னா ஒரு சிம்ம சொப்பனம். எந்த டவுட்டால் அவர் ஆழ்வாருக்கு, யாருக்கு? ஆள வந்தார் சொல்லக்கூடிய யமுனாச்சாரியாருக்கு சிஷ்யன்தான். பல சிஷ்யர்கள் பல திவ்ய தேசங்களில் என்ன பண்ணுறாங்க? கைங்கரியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாரநேரு நம்பியார் அங்கே அனுப்புகிறாருல சொல்லிக் கொடுக்க. அங்கே ஒரு சின்ன குழப்பத்தில் மாரநேரு நம்பி மேலே ஒரு திருட்டுப்பழி ஏற்படுது. அது அவர் பண்ணலை. இந்த திருக்கோசியருடைய தங்கச்சி, திருக்கோச்சியனுடைய ஒய்ஃபோடைய தம்பி, திருக்கோசியோடைய ஒய்ஃபோட அப்பா, அதாவது மாமனார் மைத்துனர். அதில் மாமனார் ஒரு சத்தியத்தை வாங்கிறார். தான் பையன்தான் ஒரு தவறு பண்ணான். பெருமாளுக்கு ஒரு வைர கிரீடம் பண்ணணும், ஒரு வெங்கடேசன்னு ஒரு வணிகர் கொண்டாந்து கொடுக்குறாரு திருக்கோச்சிக்கிட்ட. இதை மாரநேர் நம்பிக்கிட்ட வச்சு இங்கே வைப்பான்னு. அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இந்த மைத்துனர் என்ன பண்ணுறான்? திருடி 2 வேலி நிலத்தை வாங்கிறான் தான் வேலை. ஏன் அப்படி வாங்கினா அப்போ தான் பொண்ணு கொடுப்பாங்க. ஏன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க கட்டளை போட்டு போயிடுறான். பொண்ணு கொடுக்கணும்னா 2 வேலி நிலம் வேணும்னு கேட்டு போகிறான். அதனால் இந்த பணத்தை எடுத்து திருடி அவன் வாங்கிடுறான். இது தெரிஞ்சால் திருக்கோசி என்ன பண்ணுவார்? ஒய்ஃபையும் காலி பண்ணிவிடுவார், மாமனாரையும் காலி பண்ணிடுவார், மற்ற எல்லாம் வெளில பொங்கன்ட்டுருவாருன்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிடுறாங்க மாரநேரை நம்பிக்கிட்ட. மாரநேரை நம்பி ஒரே ஒரு பொய் சத்தியத்தை கொடுத்துட்றாரு. சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு தான் திருடனதாகவும் அவர் ஒத்துக்கலை. அந்த ஊரை விட்டே போயிடுறார். இங்கே வந்துடுறார், ஸ்ரீரங்கம் வந்துடுறார் திருக்கோசியூர்லேருந்து.
இவர் என்ன திருக்கோசியூர் என்ன நினைக்கிறாருன்னா இவன் தான் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு இவனே இந்த மைத்துனனே சொல்லிடுறான். அவன் தான் திருடிட்டான், இவன் திருடி போட்டான். அப்புறமா இவன் திருடலைங்கிற ஒரு செய்தி சந்தர்ப்பத்தில் அதே மாமனார் ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ திருக்கோசியூருக்கு வருத்தப்படுறாரு, தவிக்கிறாரு. ஹீன புத்தின்னு சொன்னார், மட்டமான புத்தின்னு சொன்னார். தப்பாக குரு வந்து இவனை எவால்வேட் பண்ணி எங்கிட்ட சிஷியனாக மாற்றி விட்டார். எனக்கும் கெட்ட பேர் ஆகிடுச்சு, மான அவமானம் ஆகிடுச்சு. இவருக்கும் யமுனாச்சாரியாருக்கும் மடத்துக்கும் அவமானம் ஆயிடுச்சு. அப்படியே பல பரிதவிக்கிறார், பதட்டப்படுறாரு. இதெல்லாம் ஞானம் இருந்து அப்படி ஏற்படாது. இதுதான் சொல்ல வந்த கருத்து. அவ்வளோ படிச்சிருந்தேன் என்ன பிரயோஜனம்? ஞானம் இல்லை. பயம் பதட்டம் குழப்பம் ஞானம் இருந்தால் வராது. பயம் பதட்டம் குழப்பம் இதெல்லாம் வரும்போது, சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது சைலண்ட்டாக இருக்கணும். வார்த்தையை விட்டுறாரு மாரண்யர் நம்பி மேலே. அப்புறம் அவன் திருடன்னு தெரிஞ்சவொடனே போய் நமஸ்காரம் பண்ண போகிறார். நீ தான் எனக்கு உத்தமமான சிஷ்யன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு அவன் எண்ணெய் தேய்ச்சி விட்றாரு அவனுக்கு அந்த தலையில், பின்னாடி நின்று தெரியாமல் வந்து. எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய சாஸ்திரங்கள் படித்தா அனுபவம் வரும், அனுபூதி வராது. அனுபூதி யாருக்குமே கிடையாதுங்க. அனுபூதி ஒரு நிலை இருக்குங்க. அனுபூதிக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் 2 பேரும் ஒரு புரிதல் வரணும் இல்லையா? தாம்பத்தியம் இருக்குன்னா 2 பேருக்கு ஒரு புரிதல் வந்தால் தான் நடக்கும். புரிதல் வரலன்னா அது என்னவாக இருக்கும்? எந்திரத்தனமாக இருக்கும், மிஷின் ஆகிடும். அது அனுபூதி கொடுக்காது. அது வரைக்கும் காத்திருக்கிறாங்க. உள்ள கர்ப்பகிரகம் போய் சுற்றிட்டு இருக்கக்கூடிய இந்த சைத்தன்யம் சித்தானது அந்த சத்து தன்னோட பொருந்துற வரைக்கும் காத்துட்டுருக்கு. அதுதான் டைம் அண்ட் ஸ்பேஸ். அது வரைக்கும் நீ தியானம் பண்ணணும். புரியுதா? இதாவது அறிவு வந்து வித்யா ஸ்ரத்தையான்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த 6 தத்துவப்படி போகிறோமில்ல, அது அறிவு நிலை, வித்யான்னு வச்சுக்கலாம். ஞானத்தினுடைய ஒரு பூர்வாங்க பகுதி. அப்புறம் ஞானம் என்ன தான் பண்ணுது அப்படின்னு கேட்டால், ஞானம் எல்லாம் பண்ணுது. ஞானம் எல்லாம் பண்ணுது. அவங்கள மேலே இங்கே தான் இறைவன் இருக்காங்கிறத காமிக்கிறதும், அதுக்கான வழிகளை காமிக்கிறதும், உன்னை கூட அழைச்சின்னு போகிறதும், பொய்ப்பொருளை எல்லாம் நீக்கிறதும் எல்லாம் பண்ணுது. ஆனால் அதோட ஒரு பாயிண்டில் சிவயோகம் நடக்குது, ஒரு பாயிண்டில் சிவபோகம் நடக்குது, ஒரு பாயிண்டில் சர்வக்கிய நிலை வருது, ஒரு பாயிண்டில் சர்வசித்தி நிலை வருதுன்னு சொல்கிறேன்ல. சிவபோகம் ஏற்பட்டால் தான் சர்வசித்தி நிலையும் சர்வக்கிய நிலையும் வரும். முதல்ல சர்வக்கிய நிலை வந்து, அப்புறம் சர்வசித்தி நிலை வந்து, அப்புறம் சிவபோகம் ஏற்படல. சிவபோகங்கிறது ஃபைனல். அது முடிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் ஒரே நேரத்தில் வரிசலாக வருது. புரியுதா? அந்த தத்துவ விசாரம் இந்த இடத்துல கர்ப்பகிரகத்தில் என்ன வேலை செய்யுதுன்னா, வெளிச்சம் போட்டு காட்டுது, இறைவனை காட்டுது, தர்சனத்தை காட்டுது, வெளிச்சத்தை காட்டுது, இருட்டை போக்குது. ஆனால் சிவபோகத்தை தத்துவ விசாரம் செய்யலை. தத்துவ விசாரம் தியானத்தை பண்ணுன்னு தியானங்கிற ஒரு கிரியாவை இந்த சாதுக்கு சொல்லி கொடுக்குது. அப்போ ஏகாகிரம் அவன் உக்காந்து நிருத்த நிலை 2 பாயிண்ட் தான். ஏகாகிரம் நிருத்தம். ஏகாகிரம் உக்காந்து காத்திருந்து சுவாமி தன்னை ஏற்றுக்கட்டும், தன்னை விழுங்கட்டும், தன்னோட பொருந்தட்டும் அப்படின்னு காத்திருந்து தியானத்திலே இருக்கிறது. அதான் காத்திருக்கிறது. தியானத்தில் என்ன எங்கேயாவது போயிட்டு சுற்றிட்டு இருக்கிறது இல்லை. தியானம்னா என்ன? ஒரு இடத்துல ஒன்றை நோக்கி ஒன்றாய் இருப்பது அதானே தியானம். அதுக்கும் ஆதாரமும் ஞானம்தான். புரியுதா சொல்கிறது? அப்போது இந்த நிருத்த நிலையில் இந்த சைத்தன்யமான சித்தானது சத்தோட சிவபோகம் சிவயோகத்தில் இருக்குது. சிவயோகத்தில் இருக்கிறது தியானம். சிவபோகம் ஆகிறது சமாதி. புரியுதா? அப்போ என்னென்ன, அப்போ தான் அமிர்த பிரம்மா அமிர்த தாரா வர்ஷதி. இது நிருத்த நிலையில். இது எல்லாத்துக்கும் ஆதாரம். இது நம்ம விசாரம் மூலியமாக போயிட்டோம் கர்ப்பகிரகத்துக்கு. குரு எளிமையாக அழைச்சி போயிட்டாங்க. இதை மற்ற யோகத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடி வருஷங்கள் ஆகலாம். ஒரு பக்தன் ஒரு குரு இல்லாமல் எப்படி வணங்குவான்? ஒரு பக்தன் என்ன வணங்குவான்? சுவாமியை நினச்சிட்டே இருப்பான், வணங்கிட்டே இருப்பான். மேலே ஏறுவானா? ஏற முடியாது. ஒரு நாள் ஏறுவான், ஒரு நாள் இறங்குவான். ஒரு நாள் போவான், ஒரு நாள் போக மாட்டான். ஏன்? அது மனம் சார்ந்த விஷயம். இது என்னது? புத்தி சார்ந்த விஷயம். புத்திக்கு மேலே. புரியுதா?
யோகம் பண்ணுன்னு சொல்லுதே. ஞானம் குரு சிஷ்யனை சைத்தன்யத்தை நீ தியானம் பண்ணு, இப்போ தியானம் பண்ணணும், இப்போ பள்ளம் வருது இப்படி விலகி போகணும், இப்போ நீ ஜம்ப் பண்ணணும், இப்போ வெயிட் பண்ணணும், இப்போ வேகமாக நடக்கணும், இப்போ ஓடணும், இப்போ பறக்கணும், இப்போ நீ அவரோட சேரணும். எல்லாத்தையும் ஞானம் செய்கிறது. புரியுதா? ஞானத்தினுடைய வேலை என்ன, பக்தியினுடைய வேலை என்ன, யோகத்தினுடைய வேலை என்னன்னா, யோகம் கடைசி போகத்தை கொடுக்கறது யோகம்தான், மறுக்கக்கூடாது. இப்போ பக்தி யோகத்தில் பக்தி தான் பெருசுன்னு சொல்கிறதும், ஞான யோகத்தில் ஞானம் தான் பெருசுன்னு சொல்கிறதும், ராஜயோகத்தில் தியானம் தான் பெருசுன்னு சொல்கிறது இங்கே கிடையாது. இது மகா யோகம். எல்லாத்துலேயும் உள்ள மெய்ப்பொருளில் பீரியாரிட்டி படி பார்த்தா ஞானம் நம்பர் 1ல் இருக்குது. ஞானம் நம்பர் 1ல் இருக்குது. ஏன்னா 7லேருந்து Z வரைக்கும் எல்லாத்துலேயும் இருக்குது. தியானம் பண்ணுன்னு சொல்கிறதே ஞானம்தான், அது மறுக்க முடியாது. ஆனால் இறுதி நிலை சிவபோகம் ஏற்பட்டால் தான் அனுபூதி ஏற்படும். அனுபூதி ஏற்பட்டால் தான் நீ இறைநிலையில் கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும். அது சர்வசித்தி நிலை, சர்வஜ்ஞ, எல்லாம் தெரியும், எல்லாம் புரியும். இது புரியுதா? இதை தான் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்னு சொல்கிறது. ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். சக்தி சிவம் போகம். அத்வைத நிலை, இரண்டற்ற நிலை, மனமற்ற நிலை, புத்தியற்ற நிலை, அகங்காரமற்ற நிலை, சித்தமற்ற நிலை. புரியுதா? இந்த ஆடியோ உங்களுக்கு புரிஞ்சா ஒரு 1000 ஆடியோக்கு சமம். இது புரிந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏகாகிரம்னா 1ல் நிற்கணுங்கிற ஒரு அறிவு வரும். நான் டயத்தை வேஸ்ட் பண்ணுறது, அங்கே போனது இங்கே போனேன், அதை சுற்றினேன் இதை சுற்றினேன் அங்கே போனேன், அதெல்லாம் விட்டுடு. எல்லாத்தையும் விட்டு தொலை. எது மெய்ப்பொருளோ அதை பிடிச்சிக்கோ. ஏகாகிரம் தான் உங்களுடைய அடுத்த கான்சன்ட்ரேஷன். அதுக்கப்புறம் நம்ம பல நிலைகளில் ரொம்ப ஆழமாக விசாரம் பண்ணுவேன். அது முருகனுடைய கருணையை பொறுத்து இருக்குது. எங்கள் டே 1லேருந்து சொல்கிற வார்த்தை தான், அமோதிய அறிவும் கல்வியும் தானே வர வேலவன் தந்தது. அவன் என்றைக்கு உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதுதான் நமக்கு கிளாஸ், வேதா கிளாஸ் பொறுத்த வரைக்கும். என்றைக்கு முக்தி கொடுக்க போகிறேன்னு தான் உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சுருக்காங்க. முக்தியும் சித்தியும் கொடுக்கறதான் நம்ம கொள்கை. அதனால் இந்த ஆரம்பமே விசாரம், மந்திரத்தை எடுத்தோடனே தொட்டோன்னே, ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது. நேற்று பேசக்கூடாதுன்னு அதுக்கு தான் என்ன பண்ணேன், சரி நாளைக்கு பார்த்துக்கலான்னு. சரி, இப்போ இதில் என்ன சொல்ல போகுதுன்னா, இந்த சிவபோகத்தில் சைத்தன்யம் சித்த இருட்டு போய் வெளிச்சம் வந்து தரிசனம் ஆகுது இல்லையா, சிவம் அங்கே இருக்குங்கிற தன்பா அந்த தரிசனம் ஆனதுக்கப்புறம் அந்த அது வரைக்கும் அவர் வேறு நான் வேறுன்னு இருந்தது. தரிசனம் ஆனதுக்கப்புறம் அவரோட சிவயோகம் பண்ணணும்னு நினச்சி சிவபோகம் ஆனதுக்கப்புறம் அகம் பிரம்மாஸ்மி உணர்வு தானாக வெளிவருது. அப்போ தான் குரு தத்துவமசின்னு சொல்லுவாங்க, உன்னுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் மாறிடுச்சுடா கண்ணா, நீ வந்து பிரம்மஸ்வரூபத்துக்கு வந்துட்டப்பா அப்படின்னு குரு சொல்லுவாங்க. அவன் பூரணமாக ஆமாம் அகம் பிரம்மாஸ்மிங்கிற உணர்வை அவன் வெளிப்படுத்துவான், நன்றியாக வெளிப்படுத்துவான். கண்ணில் கண்ணீர் வரும், சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுவான் சுவாமியை, குருவை. தன்னைத்தானேயே அவன் என்னவா நினைப்பான், அதெல்லாம் அது நல்லா புரிஞ்சுங்க. நான் சொல்கிறது அகங்காரம், நான் இறைவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறது அகம். இந்த 2 வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் எல்லாருக்குமே, நான் ஒருத்தனுக்கும் என்னை கவனிக்கவே இல்லை, எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? 4 பேர் போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவள்கிட்ட மட்டும் பேசுகிறாங்க, உங்கள்கிட்ட பேசலை. அதில் அந்த பையன் உங்கள்கிட்ட பேசலை, மற்றவன்கிட்ட பேசுகிறான், அப்படியே போகிறான். அப்படின்னா என்ன, நான் ஒருத்தன் இருக்கேன் என்னை கவனிக்கவே இல்லை, அப்படியே ஒரு தோணுதா இல்லையா? அது பேர் அகங்காரம். அகங்காரம் என்னது? அகத்தினுடைய விரிவு. அது வெளிப்பட்ட சொரூபம். வெளிப்படாமல் பிம்பமாக இல்லாமல் இருக்கிற இடத்துல அது இருக்குல்ல, எது நடந்தாலும் சைலண்ட்டாக இருக்குல்ல, சாட்சியா, அது பேர் அகம். அந்த நிலையில தான் நான் இறைவனாக இருக்கிறேன், அகம் பிரம்மாஸ்மிங்கிற உணர்வு சிவபோகத்தில் தான் ஏற்படும். சிவபோகம் ஏற்பட்டால் தான் ஏற்படும். நல்லா புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. சிவபோகம் ஏற்பட்டால் தான்
அதுக்கு முன்னாடி ஜி வந்து தத்துவமசின்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க. சொல்கிறது ஒரு அறிவு, இன்ஃபர்மேஷன். நீ வந்து இப்படிப்பட்ட ஆளுப்பா, நீ இப்படி இருக்க அப்படின்னு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணிகிட்டே வருவாங்க. உங்களை மட்டம் தட்டுற மாதிரி இருக்கும், திட்டுற மாதிரி இருக்கும். அது எதுக்குன்னா சிந்திக்கிறதுக்கான ட்விஸ்ட். குரு எப்படி பண்ணாலும் ட்ராமா தான் பண்ணுவாங்க. கடவுள் மாதிரி தான் குரு. ஏன்னா கடவுள் ட்ராமா பண்ணிகிட்டே இருக்கான். கடவுள் ட்ராமா பண்ணிகிட்டே இருக்கான், தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கான். புரிஞ்சவன் குரு, புரியாதவன் சிஷ்யன். அதுதான் விஷயம். இப்போ அகம் பிரம்மாஸ்மி உணர்வுங்கிறது வந்து அது சொல்லியே தீரும், யாரும் மறுக்க முடியாது. அது மெய்ப்பொருள். நான் இருக்கேன்னு சொல்லுது இல்லை, அது அகங்காரம். அதுதான் சொல்லுது. எது சொல்லுது? அந்த உள்ளே இருக்கிறது தான். அப்போ நான் இருக்கிறேன்னு தான் சொல்லும், நான் பிரம்மமாக இருக்கிறேன்னு சொல்லாது. நான் பிரம்மமாக இருக்கிறேங்கிற ஒரு உணர்வு வருது பார்த்தீங்களா, அங்கே தான் சிவபோகம் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். இது புரியுதா? இதெல்லாம் இந்த ஆடியோலாம் ரொம்ப மணிமணியான ஆடியோ, மணிமணியான கருத்துக்கள் வருது தானா இன்றைக்கி. இது புரியுதா? அந்த அது பற்றிய விஷயத்தை இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏன்னா இந்த சித்தம் பற்றி பேசாமல் இந்த மந்திரம் உங்களுக்கு புரியாது, அதனால் சித்தத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆச்சா? ஸ்வாத்ம மந்திரம். ஸ்வாத்ம மந்திரம் அதனுடைய மந்திரம். அது எதோடைய மந்திரம்? உங்கள் உயிரினுடைய குரல் என்ன? ஓங்காரம். அது ஓங்காரத்துக்குள்ளே என்ன இருக்கு? நான் இருக்கிறேன், நான் நன்றாக இருக்கிறேன், நான் நல்லவனாக இருக்கிறேன், நான் எப்போதும் இருக்கிறேன், நான் பிரம்மமாக இருக்கிறேன், நான் அன்பாக இருக்கிறேன், நான் ஆனந்தமாக இருக்கிறேன், நான் அறிவாக இருக்கிறேன். அறிவும் நான் தான், அன்பும் நான் தான், ஆனந்தமும் நான் தான். முதல்ல உனக்கு அறிவை கொடுப்பேன், அப்புறம் அன்பை கொடுப்பேன், அப்புறம் ஆனந்தத்தை கொடுப்பேன். அறிவு கொடுத்தா வெளிச்சமும் வந்துடும், இருட்டு போயிடும், தரிசனமாகும். என்லைட்மெண்ட், தரிசனம் ரெண்டும் நல்லா புரிஞ்சுங்க. தரிசனத்துக்கு இங்கிலீஷில் என்ன? என்லைட்மெண்ட்டு தான் சொல்லுவாங்க. ஆனால் வித்தியாசம் இருக்குது. சம்ஸ்கிருதம் ரொம்ப துல்லியமான வார்த்தைகளை கரெக்டாக சொல்லும். அது வந்து வார்த்தையினால சொல்லி புரிய வைக்க முடியாத உணர்வு. அது எல்லாத்துக்கும் தனித்தனியாக வார்த்தை வச்சுருக்கு. இந்த உலகத்துக்கே வழி நடத்தியிருக்காங்க நம்ம ரிஷிகள். நம்ம தான் எங்கேயோ கிடக்கிறோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம. அதனால் ஸ்வாத்ம மந்திரம், அந்த ஆத்மா இருக்குல்ல, அதனுடைய மந்திரம் அது. இவ்வளோ லட்ச மந்திரம் இருக்குல்ல, எல்லாத்தையும் இப்போ ஸ்வாகா பண்ண போகுது இந்த மந்திரம். எந்த மந்திரம்? அகம் பிரம்மாஸ்மி. சிவபோகம் ஏற்பட்டதுக்கப்புறம் அது கொடுக்குற குரல். அது வரைக்கும் நான் இருக்கிறேங்கிறது, நான் இருக்கிறேன் எல்லாம் சொல்லுவான், அது அகங்காரம். நான் பிரம்மமாக இருக்கிறேன் சொல்லவே வேண்டாம். இப்போ என்ன பண்ணுவேன்? செயல்படுவேன், கருணையாக இருப்பேன், அன்பாக இருப்பேன், ஆனந்தமாக இருப்பேன், அறிவாக இருப்பேன். உன்னை சார்ந்திருக்கிற எல்லாரும் விளங்குவான். புரியுதா இல்லையா? அது ஸ்வாத்ம மந்திரம் சதா பஷ்யேத். அந்த நிலையில் எங்கே? ஏகாகிரத்தில் சிவபோகம் ஏற்படும் போது, நிருத்தம் ஏற்பட்டு சிவபோகம் ஏற்படும் போது, ஏற்பட்ட பிறகு நான் இப்போ, ஏன்னா அது வரைக்கும் நான் சித்தாக இருந்தேன், அறிவாக இருக்கிறேன்னு சொல்லும். எது வரைக்கும்? சிவயோகம் ஆகிற வரைக்கும். சிவ தரிசனம் ஆனோடனே நான் சைத்தன்யம், சுவாமியுடைய சரிபாதி நான், இல்லை சுவாமியுடைய அம்சம் நான் அப்படின்னு சொன்னது, சித்துன்னு சொன்னது, தன்னை சித்தாத்மான்னு சொன்னது, தன்னை ஜீவன்னு சொன்னது, உபாதிகளை நீக்கி பியூர் கான்சியஸாக இப்போ மாறுது. அதுக்குள்ளே போய் போகமானாதான் பிரம்மாஸ்மின்னு சொல்ல முடியும். புரியுதா? இப்போ இட்லி வெளியில் இருந்து நான் இட்லின்னு சொல்லிட்டு இருக்கோம், உள்ளே நமக்குள்ளே வந்துட்டுனா அது இட்லின்னு சொல்லுமா? யாராவது ஒத்துக்குவாங்களா? இது புரியுதா இல்லையா? இப்போ நீங்கள் வெளியில் இருக்கும்போது வரீங்க, நீங்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஃபார்மசிஸ்ட்டு, ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு உத்தியோகம், ஒரு மார்க்கெட் பிஸ்னஸ், எல்லோரும் ஒவ்வொருத்தங்களாக இருப்பீங்க. கிளாஸ்க்குள்ளே வரும்போது ஒரு யூனிஃபார்ம் வந்துடுது, சிஷ்யனுங்கிற ஒரு யூனிஃபார்ம் வந்துடுது. எங்கே போச்சு உங்களுடைய மற்ற எல்லாம் ஓரங்கட்டி வச்சிட்டிங்க. இப்போ என்னவா இருக்கீங்க? சிஷ்யனாக இருக்கீங்க. அப்போ நான் சிஷ்யன்னு சொல்லுவீங்களா? நான் பிஸ்னஸ் மேன் சொல்லுவீங்களா? நான் வந்து ஃபார்மசிஸ்ட்னு சொல்லுவீங்களா? நான் வந்து அது இதுன்னு சொல்லுவீங்களா? என்ன நான் சிஷ்யனாக தான் இருக்கேன்னு சொல்லுவீங்க. அந்த உள்ளே போனால் தானே, உள்ளே வந்தால் தானே. வெளியில் இருந்துக்கிட்டு சிஷ்யன் சொல்ல முடியுமா? முதல்ல குரு ஏற்றுக்கணும்ல. குரு ஏற்றுக்கிட்டா தானே சிஷ்யன்.
குரு ஏற்றுக்கலைன்னா சிஷ்யன் ஆக முடியுமா? குரு ஏற்றுக்கலைன்னா சிஷ்யன் ஆக முடியும். குரு ஏற்றுக்கலைன்னா கடவுளை ஏற்றுக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ராமானுஜ வரலாறு வருது, கேட்டு பாருங்க. தயவுசெய்து அந்த ராமானுஜர் வரலாறு எல்லாரும் கேளுங்க. குருனா என்ன, சிஷ்யன்னா என்ன, வைணவம்னா என்ன, பாரம்பரியம்னா என்ன, எல்லாம் உங்களுக்கு புரியும். ஏன்னா அதெல்லாம் நான் எடுத்து சொல்கிறது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, ரொம்ப எக்ஸாகரேட் பண்ண மாதிரி இருக்குது. நீங்களும் அதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பு இன்னும் கூடும். உங்களுடைய மகத்துவம், உங்களுடைய இந்த நறுமண பொருள் மனம் வீசும். அதனால் இந்த இடத்துல அகம் பிரம்மாஸ்மின்னு யாரும் தடுக்க முடியாது. அது சொல்லியே தீரும். என்னது? அது உண்மை, அது உண்மை, அது சத்தியம். அது சொல்கிறது பொய்யா இல்லை, அது சத்தியம், அது உண்மையை சொல்லுது. ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? ஸோ அத்வைத நிலையில் தான் அகம் பிரம்மாஸ்மி ஏற்படுகிறது. அந்த விஷயத்தை இந்த மந்திரம் ஆத்ம மந்திர சதா பஷ்யேத், தன்னுடைய ஆத்ம மந்திரத்தை, தன்னுடைய அகம்பிரமாஸ்மிங்கிற அந்த குரலை அவன் கேட்குறான். நிருத்தத்தில் ஏகாகிரம் தாண்டிய நிலையில் கேட்குறான். ஸ்வாத்ம மந்திரம் சதா பஷ்யேத், பார்க்குறான். ஸ்வாத்ம மந்திர சதா அபியசேத், அவன் திரும்ப திரும்ப அதை என்ன பண்ணுறான்? இப்போ நான் ஷார்ட்கட்டில் டைரெக்டாக போய் அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டே இருக்கலாம். எத்தனையோ கோடி வருஷத்துக்கு அப்புறம் அனுபூதி நடக்கும். அது வரைக்கும் நீ ரோபாட்டாக தான் இருப்ப. ஆனால் விசாரம் பண்ணி மெய்ப்பொருள் அறிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக சிவயோகம் சிவபோகம் நடந்தால் அது வெளியில் வருதில்ல, யாரும் தடுக்க முடியாது. இப்போ ஓங்காரம் எத்தனை மணி நேரம் ஒலிக்குது? ஓங்காரம் எத்தனை மணி நேரம் ஒலிக்குது? நீங்கள் பிறந்ததுலேருந்து நீங்கள் போகிற வரைக்கும் ஓங்காரம் ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. வேணால் காதை ரெண்டுத்தையும் அடக்கு, அது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, நம்ம சொல்கிறோம். 2 காதையும் நல்லா அழுத்தமாக கொத்துங்க, லைட்டாக மூடுவாங்க, அது எல்லோரும் சொல்லியிருப்பாங்க. கடல் ஓசை சப்தம் கேட்கும், அப்படி சொல்லியிருப்பாங்க. அலை ஓசை கேட்கணும், ஓங்காரம் கேட்கணும், அது கேட்கும். 2 காதையும் நல்லா அழுத்தி புடி அப்படின்னு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஓங்காரத்தை உடனே கேட்கலாம். ஓங்காரம் வரல எப்படி இருக்கும்? உள்ளேருந்து வருதுன்னு ஜி சொல்கிறாங்களே, எப்படி வருதுன்னா நல்லா அழுத்தி பிடிக்க மாட்டீங்களே. ரச்சிதா காதை அழுத்தி பிடி. ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ணுற? எனக்கு வயசு 5 கூட ஆகலை. 5 6 7 காதை அழுத்தி பிடி. ஓங்கார சத்தம் கேட்குதா இல்லையா சொல்லு. உனக்கே அனுபூதி ஏற்படுத்தி விட்றேன். சரி, இவ்வளோ நேரம் நீ அமைதியாக இருக்கு, உன்னை வணங்குகிறேன். அமைதியாக இருக்கியம்மா. சரி, இப்போ இந்த ஸ்வாத்ம மந்திர சதா பஷ்யேது, ஸ்வாத்ம மந்திர சதா அபியசேது, அதை நீங்கள் நல்லா திரும்ப திரும்ப அது சொல்லும். அதை நீங்களும் சொல்லுங்கள் சேர்ந்துக்கிட்டு. அபியசேத் நல்லா பயிற்சி பண்ணுங்கள். அதான் ஓங்காரம். ஓங்காரம் சொன்னாலும் அகம்பிரமாஸ்மின்னு சொன்னாலும் ரெண்டும் ஒன்று தான். யார் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களோ இல்லையோ, ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ஓங்காரம்னா பிரம்மம் தானே, ஏகாட்சர பிரம்மம் ஓங்காரம். புரியுதா? ஓங்காரம்னா என்னது? நான் பிரம்மமாக இருக்கிறேன்னு அர்த்தம். அகம் பிரம்மாஸ்மியை தான் ஓங்காரம் என்ன பண்ணுது? வெளிப்படை. ஏன் அந்த ஓங்காரத்தை கொடுக்குது? அது நீ சர்க்கார் இதை பண்ணணும்ப்பான்னு அர்த்தம். நீ பிரம்மமாக இருந்து என்ன பிரயோஜனம்? இப்போ நான் பிரம்மமாக இருக்கிறேன், எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? பரோபகாரத்தை அடியேன் பண்ணணும் இல்லையா? நான் நல்ல காரியம் பண்ணால் என்னுடைய குழந்தைங்க நல்ல காரியம் பண்ணுமா பண்ணாதா? எங்கள் அப்பா அளவுக்கு பண்ணல, நான் கொஞ்சமாவது பண்ணணும்னு ஒரு எண்ணம் வருமா வராதா? இப்போ உங்களை கிரிவலம் வாங்க, சுற்றுங்க, ஒரு 1000 கிரிவலம் பண்ணுங்க. உங்கள் ஜென்ரேஷன், அடுத்த ஜென்ரேஷன், 21 ஜென்ரேஷனும் அது தொடரும். ஏன்னா சும்மா இருக்காது, சுவாமியும் சும்மா இருக்க மாட்டார், தூண்டி விடுவார். இப்போ அது நீங்கள் சுற்றுனீங்கன்னா அதுவே அது மாடலாகிடும். அதனால் நன்மை ஏற்படுமா தீங்கு ஏற்படுமா? 1000 நீங்கள் சுற்றிட்டீங்கன்னா ஏதாவது நஷ்டம் ஏற்படுமா? இந்த ஜென்மாவே சித்தி பெறும், முதல் பாயிண்ட்டு. 2வது, அடுத்த ஜென்ரேஷன் நீ சுற்றுன்னு சொல்ல வேண்டாம், அதுவே சுற்றும். சுத்திட சித்த சுத்தி, வேறு என்ன? சித்த சுத்தியாக குரு வந்தால் எல்லாம் புரியும். புரியுதில்ல? இப்போ அகம் பிரம்மாஸ்மி மந்திரோ அயம் திருஷ்ய பாபம் விநாசயது. இங்கே இருக்கிற எல்லாம் எதெல்லாம் தென்படுது பாவம்னு நீ நினச்சியோ
எல்லா பாவத்தையும் நாசம் பண்ணுது. இந்த அகம் பிரம்மாஸ்மி மந்திரம் ஜபிக்க ஜபிக்க அகம் பிரம்மாஸ்மி மந்திரோ அயம் திருஷ்ய பாப்பம். உனக்கு என்னெல்லாம் நீ பாவம் செஞ்சுட்டேன்னு நினச்சியோ, உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லா பாவங்களும் வினாசையே அழிந்து போகின்றன. அகம் பிரம்மாஸ்மி மந்திரோ அயம் அந்நிய மந்திரோ வினாசியத்தி. நீ இத்தனை நாள் எத்தனையோ மந்திரத்துக்கு பின்னாடி போனல, பணம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், நோய் தீரும், அதாகும் இதாகும், எத்தனையோ மந்திரம் பின்னாடி போனல. சரியான குரு இருந்தால் அப்படி விட மாட்டாங்க. சரியான குரு இருந்தால் மேக்சிமம் 2 மந்திரம் இல்லை 3 மந்திரம் தாண்ட மாட்டாங்க. அதில் ஒன்று பிரதானம் சொல்லுவாங்க, ஒன்றை வந்து நீ ஜபிச்சே ஆகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுறது ஓங்காரம். எல்லாரும் கிருகஸ்தான், பிரம்மச்சரி, சன்னியாசி எல்லாரும். சன்னியாசிக்கு தாரக மந்திரம் ஓங்காரம். அகம் பிரம்மாஸ்மி என்ன அகம் பிரம்மாஸ்மி மந்திரோ அயம் அந்நிய மந்திரம். மற்ற எல்லா மந்திரங்களையும் இது ஸ்வாகா பண்ணிடுது. என்னது? அகம் பிரம்மாஸ்மி மந்திரம். இப்போ தியானம் என்ன வேலை செய்யுது, ஞானம் என்ன வேலை செய்யுது? தியானம் சிவபோகத்தை ஏற்படுத்துது. அதாவது டைம் அண்ட் ஸ்பேஸை இல்லாமல் பண்ணுது. ஏன்னா அங்கே காத்திருக்கிறேன்னா வருத்தப்படுவியே, நான் காத்திருக்கேன் எனக்கு கிடைக்கவே இல்லை, காத்திருப்போர் பட்டியல், அப்படி வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு இல்லாமல் என்ன பண்ண, நீ தியானத்தில் இருந்தீங்கன்னா அது ஒன்றா ஸ்வாகா பண்ணும். அது பண்ணுறது யார்? தியானம். விசாரம் என்ன பண்ணுது? வாசனாட்சயம் மனோநாசம். அதனுடைய விளைவு என்ன? வெளிச்சம், தரிசனம் முக்கியமாக கிடைக்குது. சரி, அகம் பிரம்மாஸ்மி வேறு என்னெல்லாம் பண்ணுது? அகம் பிரம்மாஸ்மி மந்திரம் அயம் தேகதோஷம். உடம்புல எத்தனை நோய் இருக்க அத்தனை நோயும் எரிக்குது. வினாசையே மந்திரங்க, பொய் சொல்லாது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் போயிடுது. கேட்டாது வைங்க, காதில் கேட்டாது வைங்க. எனக்கா ஒரு நாளைக்கு நம்பிக்கை வரும். மந்திரம் பொய் சொல்லுமா? சொல்லுது பாருங்கள். அகம் பிரம்மாஸ்மி மந்திரம் அயம் தேகதோஷம். உன்னுடைய தேகம் 3 தேகம் இருக்குல்ல, 3 தேகத்துக்கும் நெருப்பை வைக்கும். அந்த தேகமே நோய் இல்லாமல், வைரஸ் இல்லாமல், பாக்டீரியா இல்லாமல், எந்த உபத்திரமும் இல்லாமல் செய்யும். தேகதோஷம் வினாசையே. அகம் பிரம்மாஸ்மி மந்திரம் ஜென்ம பாப்பம். ஜென்மாந்தரமாக கோடிக்கணக்கான ஜென்மமாக செஞ்சு வச்சிருக்கல, வினாசையே. அகம் பிரம்மாஸ்மி மந்திரம் மிருத்யு பாசம். உன்னுடைய மரண கட்டு இருக்குல்ல, அது வினாசையே, மிருத்யு பாசம். அகம் பிரம்மாஸ்மி மந்திரம் அயம் துவைத்த துக்கம். துவைத்தம் பண்ணதில் இந்த மனசு எப்போ சந்தேகம் வரும்? 2 தெரிஞ்சால் தானே சந்தேகம் வரும். இதுவா அதுவா? அது துவைத்தத்தை ஏற்படுத்தி விட்ரும். அதனால் என்ன ஆகுது? துவைத்தம், துவைத்த துக்கம். துவைத்தமே ஒரு நோய், சந்தேகம் ஒரு நோய் தானே. அதனால் எத்தனையோ குடிகள் கெட்டு போகும். அறிவு இருந்தால் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. என்ன வேணால் நீ பண்ணிக்கோன்னு அவங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. வாழ்க்கையே நாசம். தான் தலையில் தானே மண்ணலி போட்டுக்கும். அறிவு இருந்தால் சந்தேகம் வருமா? இப்போ என்ன நடக்க போகுது? நடந்தால் தான் என்ன? நீ எத்தனை நாள் இருக்க போகிற? நல்லது ஏதாவது பண்ணு, நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. பரோபகாரத்தை அடியன் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த முக்தி மோட்சம் எல்லாத்துக்கும் மேலே பரோபகார்த்தம். 4 பேருக்கு நல்லது பண்ணியா, பண்ணிகிட்டே இருயா, அந்த ஊரே செழிக்கும். துவைத்த துக்கம், துவைத்த துக்கத்தை வினாசையே. அகம் பிரம்மாஸ் இது வரைக்கும் யாரும் சொல்லலை. வெளியில் அகம் பிரம்மாசி சொல்ல வேண்டாம், நீ உனக்குள்ளே சொல்லிக்கோ. வெளியில் சொன்னால் என்ன சொல்லுவான்? பைத்தியம்னுவான். யார் பைத்தியம்? சொல்கிறவன் பைத்தியம். ஏன்னா அவர் மற்றவன் வளர்றது, பிரகாசிக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, சொரூபத்துக்குள்ளே போகிறது, தியானம் பண்ணுறது, வேத விசாரம் பண்ணுறது பிடிக்காது. அவனை மாதிரி தீர்த்தம் போட்டுட்டு குடிகாரன் சொல்லக்கூடாதான். குடிகாரன் தான் சொல்லணும். கிரிகாசன் அப்படி என்ன தான் சொல்கிற வார்த்தையை போட்டு எப்படி தான் பேசுறது? என்ன பண்ணுவான்?
அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னால் என்ன பண்ணுவான்? சிரிப்பான், இழிப்பான் 10 பேருக்கு. அது 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 கூட 10 ஆடு இருக்கும், எல்லாம் ஆடு கூட்டம், இல்லைன்னா பன்னிங்க இருக்கும், இல்லை கழுதைங்க இருக்கும், மனுஷனை தவிர எல்லாம் இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணும்? அது பாஷையில் கணைக்கும், உலையிடும், குலைக்கும். புரியுதில்ல? இந்த மந்திரம் யாராவது இது மாதிரி சொல்லியிருக்காங்களா? மந்திரம் சொல்லுது, அகம் பிரம்மாஸ்மி சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொல்லுது. உனக்குள்ளே சொல்லிக்கோங்க, அபியாசம் பண்ணுன்னு சொல்லுது. அபியாசம் பண்ண என்னாங்கன்னா உணர்வுக்கு போயிடுவோம், உணர்ச்சியிலேருந்து உணர்வுக்கு போயிடுவோம், சூழ சூக்ஷ்ம காரண உடம்பை தாண்டி மெய்ப்பொருளுக்கு போயிடுவோம், துரியத்துக்கு போயிடுவோம். அகம் பிரம்மாஸ்மி மந்திரம் அயம் வேத புத்தி. இந்த சந்தேகம் இருக்குல்ல, இதுவா அதுவா இதுவே அதுவா இதுவா இதுவா ஒத்தையாரட்டையா ஒத்தையாரட்டை எல்லாத்துலேயும் ஒரு ஆள் சொல்கிறாரு, எனக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு, நான் சாமிகிட்ட ஒன்று எழுதி போட்டேன், எனக்கு சாதகமாக வரலை, இன்னொரு வாட்டி. இது என்னது? இது என்னது? எவன் சொல்லி கொடுத்தான்? நான் எழுதி போனேன் தான் சொல்லி கொடுத்தேன், எது வருதோ அதை ஒத்துக்கணும்னு சொன்னேன், அதை விட்டான். 2வது வாட்டி எழுதி போட்டேன், 3வது வாட்டி எழுதி போட்டேன், 4வது வாட்டி எழுதி போட்டேன், எழுதி போட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா சந்தேகம் அவனுக்கு தீரலை. சந்தேக ஆத்மா வினஷ்யதி. வேத புத்திம் அகம் பிரம்மாஸ்மி சிந்தா துக்க விநாசயது. கவலை துக்கம் தான் சூழ உடம்பு சூக்ஷ்ம உடம்பு ரெண்டுக்கும் நெருப்பு வைக்குது. அகம் பிரம்மாஸ்மி மந்திரம் புத்தி வியாதி. இதெல்லாம் ஏன் வெளிக்கொண்டாமல் வச்சுருக்காங்கன்னு தெரியல எனக்கு. இந்த உபநிஷதெல்லாம் வெளிப்படாமல் இருக்குது. எவ்வளோ ரகசியம் இருக்குது பார்த்தீங்களா? ரகசியம் எல்லாம் சொன்னது புரிஞ்சிச்சில சூக்ஷ்மம். 1 கோடி பெறும் இந்த கருத்துக்கெல்லாம், 1 கோடி பெறும். நீங்கள் அந்த சந்தேக புத்தியோடு பார்க்குறது சிந்திக்கிறதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் குருகிட்ட வச்சுக்காதீங்க. மெய்ப்பொருளாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா எத்தனையோ கோடி ஜென்மா வேறு இருக்குது இல்லை? இல்லைன்னா அடிபட்டு வதப்பட்டு திரும்ப பிறந்து நாயாக பிறந்து பண்ணியாக பிறந்து கழுவியாக பிறந்து நீங்கள் என்ன அடுத்த ஜென்மா எல்லாருக்கும் மனுஷன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் இப்பயே மோட்சம் வேணும்னு கேட்குறீங்க, அதுக்கான சிம்டம்ஸே காணும், இங்கே செயல்பாடு காணும். ட்ராவல் பார்த்து நம்ம கூட வர ட்ராவல் பார்த்து அது கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. எல்லாம் சொல்கிற குருக்கு சொல்ல தெரியாதா? அடுத்த பிறகு மனுஷனாக இருப்போம்னு சொல்ல முடியுமா? சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன், கடைசியாக சொல்லுவேன். நீ சப்போஸ் மனுஷனாக பிறக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா என்ன பண்ண போகிறீங்க? என்ன நடக்க போகுது? பொய் சொல்லலை, இருக்கிறத சொல்ல போகிறோம். நான் சப்போஸ் நீங்கள் மனுஷன் இல்லைப்பா உனக்கு அப்படின்னு ஒரு நிலை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அந்த ஜென்மா ஃபுல்லாக 100 வருஷமோ 50 வருஷமோ 25 வருஷமோ, ஒரு கொசுவாக பிறந்தாலும் ஒரு நாள் போச்சுல்ல, ஒரு பூவாக பிறந்தாலும் ஒரு நாள் போச்சுல்ல. இப்போ பூவெல்லாம் ஒரு வாரத்தை வச்சுருக்கான், கெட்டுப்போன பூவெல்லாம் மாலையை கட்டி அனுப்புகிறான் நமக்கு. நைட்டு போட்டால் காலையிலக்குள்ளே என்ன ஆகிடுது? கொலன்னு போயிடுது. சில பூக்கள்லாம் கொலா. ஸோ புத்தி வியாதி. அப்புறம் புத்தி இருக்குல்ல, அது வியாதியாக பிடிச்சிருக்கு. அதனால் மனித நிலையை தாண்டணும். அதனால் எவ்வளவு துரிதமாக இதை சிரவணம் பண்ணணுமோ எல்லாரும் சீக்கிரம் கவர் பண்ணுங்கள். வேகமாக போகிறதில்ல, தூங்கி விட்டு அடுத்த ஆடியோ ஸ்கிப் பண்ணி போகிறதில்ல. நீங்கள் பண்ணுற அக்கிரமெல்லாம் எனக்கு அப்படியே ஸ்க்ரீனில் ஓடுது. நீங்கள் எப்படி இதெல்லாம் அவருக்கு தெரியுதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். கண்டே பிடிக்க முடியாது, இங்கேருந்தே சொல்லுவேன். அதனால் புத்தி வியாதி, புத்திக்கு வியாதி இருக்குல்ல, புத்தி பேதி வச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அதான் புத்தி வியாதி, பைத்தியம். எப்போ நான் பைத்தியம்னு சொன்னாலும் எல்லாம் சிரிக்கிறீங்க, என்ன காரணம்? எப்படி இவருக்கு தெரியுதுன்னா அப்போ பாரு, எழுதி போடுன்னு தான் சொன்னேன். 5 வாட்டி எழுதி போடு நான் சொன்னேன், 1 வாட்டி சொல்லியிருக்கேன். ரொம்ப குழப்பமாக இருந்தால் சுவாமியை கேளு, சாமிகிட்ட உனக்கு புரியலைன்னா குருவை கேளு. குருக்கிட்ட போகிறதுக்கு உனக்கு வெக்கமாக இருக்கும், நல்லவங்களை பார்க்குறதுக்கு உனக்கு வெக்கமாக இருக்கும், என்ன தயக்கமாக இருக்கும், குழப்பமாக இருக்கும். எதுக்கு நீ வீட்டிலே எழுதி போடுன்னா? 1 வாட்டி போட்டேன், 2வது வாட்டி போட்டேன். எழுதினான், எழுதியிருக்கிறான், எழுதுவான். அது மாதிரி இருக்கக்கூடாது. சித்த பந்தனம். உன்னை சித்தத்தை கட்டி வச்சிருக்கல, அல்போனே நீ அல்பம் அப்படின்னு சொல்லுதா இல்லையா?
அது எல்லாத்தையும் என்ன பண்ணுது? எல்லாத்தையும் விநாசையே. இப்போ உயிருடைய குரல் என்ன? நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன்னு சொல்லுது. அதுவே அது சத்துக்குள்ளே போயிடுச்சுன்னா நான் பிரம்மமாக இருக்கிறேன், நான் பிரம்மமாக இருக்கிறேன், நான் பிரம்மமாக இருக்கிறேன்னு சொல்லுது. இது புரியுதா? அதை யாரும் தடுக்க முடியாது. அது சொல்லி தான் ஆகும். அது சொல்லி தீரும், அது செயல்பட்டு தீரும். அது ஆண்டவன் கட்டளை. புரியுதா? இது வரைக்கும் இருக்கட்டும், மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். எத்தனை மந்திரம்? ஒரே மந்திரம் தான் பார்த்துருக்கோம். 144, 154, 155 2 மந்திரம் பார்த்துருக்கோம். விசாரம் முக்கியமானது. அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு.